ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 கன்னடத்தில் வெளியான யூஐ படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தா ஒரு சைஃபை ஃபிலிமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படம் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படம் குறித்து ஒரு தேட்டரில் இந்த படத்தை போடுறாங்க. அந்த படம் பார்த்தவங்க எல்லாரையுமே ஃபோக்கஸ் கிடைச்சி நிறையா பார்த்தா மாற்றம் ஏற்படுது. அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே தேட்டருக்கு வெளியே ஸோ ஒரு பக்கம் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தா பிரிஞ்சு போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா லெஸ்பியனாக மாறுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ திருந்துறாங்க. இந்த மாதிரி அந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே வேறு வேறு இது வெளியே வர சொல்ல நிறையா பார்த்தா மாற்றத்தோடு வராங்க. அதேமாரி பார்த்தா இந்த படத்தில் அந்த படம் பார்த்தவங்க உடனே போய் டிக்கெட்லாம் வாங்குறாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தை அந்த படத்தை உள்ளாரே அந்த கதையை கொண்டு போகிறாங்க. இந்த படம் எடுத்த அந்த படத்தை பார்த்தா நிறைய பேர் எதுக்குறாங்க, அதையும் பார்த்தா காமிக்கிறாங்க. இந்த படம் எடுத்த ஹீரோ பார்த்தா அந்த கதை எல்லாமே நெருப்பில் கொளுத்தி போட்டு அவர் காணாமல் போயிறாரு. இந்த சமயத்தில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும். அவங்க பார்த்தா இன்னமும் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ பண்ணணுன்ற மாரி அவர் இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்க அந்த வீட்டுக்கு போகிறாரு. அந்த சமயத்தில் அந்த டேரக்டர் பார்த்தா இருக்க மாட்டார், காணாமல் போயிடுவார். ஸோ அந்த டேரக்டர் எழுதின ஸ்கிரிப்டை பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைக்குது. அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு அது என்ன கதை அப்படின்றது தான் படமாக உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஸோ கதைக்கிழமை இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கதைக்களம் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தில் பார்த்தா உள்ளே இருக்க கதை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஹீரோ இருக்கார். அந்த ஹீரோ பார்த்தா இது பழைய காலத்து படம் மாரி காட்டுவாங்க. அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமாக தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி காமிப்பாங்கன்னா, இந்த முழுக்க கதை பேசிஸ் எப்படின்னா, ஸோ எல்லாருமே மாற்றத்தான், அந்த நிறம், கருப்பு, ஜாதி, மதம் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் அந்த கதையை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணணும்னா, திடீர்னு அதாவது திருடுறான், என்ன திருடுவான். அவன் திடீர்னு பார்த்தா திருடி பேரில் எம்எல்ஏ மாறிடும். அந்த ஊரில் இன்னொரு நபர் இருக்கார். அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மக்களை காப்பாற்றுவார். மக்களை காப்பாற்றுறதுக்காக இவர் என்ன பண்ணணும்னா, அடி வாங்கி எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தா இவரு அந்த எம்எல்ஏக்கு எதிராக பார்த்தா நான் நிற்கிறேன் மாதிரி நிற்க ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல அந்த கதையை நிறுத்தி அதுக்கப்புறம் கதைக்கெல்லாம் வேறு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அது என்ன, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இதாங்க ஒரு மொத்த கதையை கொண்டு போயிருக்காங்க. இந்த கதையை பார்த்தா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டா அப்படின்னா அதுக்கான சஸ்பென்ஸ் என்ன, த்ரில் எல்லாமே போயிடுது. ஸோ கடைசியாக இந்த கதை எதமாக மையமாக கொண்டு இருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு மனிதத்தன்மையை கொண்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. நிறையா டிஃப்ரெண்ட் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக கதைக்களம் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்திருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு டீசென்ட் வாட்சலும் போய் போராக தான் போகும். அந்தளவுக்கு ஒன்றும் கதை காலத்தில் எங்கேஜிங்லாம் கிடையாதுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த படத்தில். ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வராங்க. வேறு வேறு தாட்டில் படம் எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நீங்கள் பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்க கதைக்களம். மற்றபடி கதைக்களம் அந்தளவுக்கு சுவாரஸ்யமாலாம் போகல. டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் எடுத்திருக்காங்க. காமெடியோ எதுவுமே இல்லைங்க. ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சேனல் எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த ரிவ்யூ. அடுத்து ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.